ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம ரோகிணி வந்து கர்ப்பமாக இருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம மயில் கார்த்திக் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த விஷயத்த வீட்டில் சொன்னால் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசாசியாக போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ ரேவதி தான் ரொம்ப சந்தோஷப்படுறது. அப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வர போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாமே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க அம்மா கனவுல வந்தாங்க இல்லையா, அது விஷயமா ஒரு ஜோசியரை பார்த்து பேச போயிருப்பாங்க. அவங்க சொன்ன விஷயம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு மனசளவுல ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா ரோகிணிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை மூலமா பரமேஸ்வரி குடும்பமும் சாமுண்டீஸ்வரியோட குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டதுமே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்படி ஒரு குழந்தை இந்த குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம், எங்க 2 குடும்பத்தையும் சேர்க்கிற குழந்தை தான் இந்த வீட்டுக்கு வரணும்னா அந்த குழந்தைய நான் வரவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. இதெல்லாம் கேட்ட சந்திரகலா வந்து மனசுல நினைக்கிறாங்க, இதுதானே நான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி அடியெல்லாம் உனக்கு விழணும்னு தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ரோகிணி வயித்துல ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அது மூலமா நான் உன்னை என்னெல்லாம் பாடுபடுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரேவதி வந்து பாக்குறாங்க சாமுண்டீஸ்வரியே, அம்மா வந்துட்டாங்க, அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியா ஓடி வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ரோகிணியை தனியா கூப்பிடுறாங்க. ரோகிணி நீ வாமா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, அக்கா நீ மாசமா இருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல, போ போ என்ன சொல்றாங்கன்னு போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. அப்போ ரோகிணி கிட்ட சாமுண்டீஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி, நான் உன்கிட்ட ஒரு கனவை பத்தி சொல்லியிருந்தேன், எங்க அம்மா என்னோட கனவுல வந்தாங்க, அதை பத்தி ஜோசியர் கிட்ட போய் கேட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியரை பார்த்து பேசினேன். அப்போ ஜோசியர் ஒரு விஷயம் சொன்னாங்க, உங்க வீட்டுல ரோகிணிக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை மூலமா பரமேஸ்வரியோட ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் ஒன்னு சேர்ந்துரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரோகிணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரோகிணி வந்து செமையா சந்தோஷப்படுறாங்க. ஏற்கனவே பாட்டி தான் நம்மள ரத்தம் கொடுத்து காப்பாத்தினது, இப்போ குழந்தை உருவாயிடுச்சா, இதுக்கப்புறம் என்ன நம்ம 2 குடும்பமும் ஒன்னா தானே சேர போகுது, அதெல்லாம் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ரொம்ப சந்தோஷமா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க. அம்மா நீங்க சொன்ன மாதிரியே இப்ப என் வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்படிப்பட்ட குழந்தை இந்த குடும்பத்துக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொன்னதுமே மயில் ரோகிணி காத்தி எல்லாமே ரொம்ப ஷாக் ஆகி பாக்குறாங்க. என்னமா சொல்றீங்க, எதுக்காக இந்த குழந்தை வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா இந்த குழந்தை பிறந்தா 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும், அப்படிப்பட்ட குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு இந்த குழந்தை தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்ட கார்த்தி மயில் வந்து ரொம்பவே ஆடி போய் நிக்கிறாங்க. அதுக்கு மயில் சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, இவ்வளவு நாள் வந்து நீங்க சொல்ற பேச்ச எல்லாத்தையுமே நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்ப நீங்க சொல்றது ரொம்ப பெரிய தப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, ஆமாம்மா என் வயித்துல எவ்வளவு நாள் கழிச்சு ஒரு குழந்தை உருவாயிருக்கு, இதை கேட்டதுமே நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னன்னா இந்த குழந்தைய கலைக்க சொல்லி சொல்றீங்க, அது என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட. அதுக்கு மயில் சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க மாட்டேன், என்னோட குழந்தைய கலைக்க சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, அப்படி இந்த குழந்தைய கலைச்சுதான் ஆகணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நானும் ரோகிணி இந்த வீட்லயே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொன்னதை கேட்டு சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு ரோகிணியும் சொல்றாங்க, ஆமாமா நீங்க பேசுனது ரொம்ப பெரிய தப்பு, என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணு கர்ப்பமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா இதை கலைக்க சொல்லி சொல்றீங்க, இந்த பிஞ்சு உயிர் என்னமா பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து பேசுறாங்க. மயில் ரோகிணி இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அம்மாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயில் சொல்றாங்க, வா ரோகிணி, இப்படிப்பட்ட குடும்பத்துல எல்லாம் நம்ம இருக்கவே வேண்டாம், இன்னும் நம்ம இங்க இருந்தோம் அப்புறம் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும், நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்போ ரேவதி கார்த்திக்லாம் எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க, ஆனா அவங்க வந்து கேட்கற மாதிரி தெரியல. இல்ல இனிமேட்டும் நாங்க இங்க இருந்தா அது அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரோகிணி வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இந்த விஷயம் நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு தெரிஞ்சு நம்ம பேத்தி வெளியில போயிட்டு தனியா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி ரோகிணியை அவங்க வீட்டுல வச்சுப்பாங்க. இனிமேட்டு தான் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு இருக்கு இந்த குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாது சொல்லிட்டு அவங்களே இப்ப இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரோகிணி மயில் வாகனம் இவங்க 2 பேருமே பாட்டி வீட்டுல இருந்தாங்கன்னா செமையா தான் இருக்கும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.